ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு சின்ன ட்ரிப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். அதுதான் போகிறோம். அதுவும் ஃப்ளைட்டில் எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் வந்து சென்னை டு பெங்களூர் தான் வந்து ஃப்ளைட் டிக்கெட் போட்டிருந்தோம் ஏர் இந்தியாவில். ஏர் இந்தியா பொறுத்த வரையும் வந்துட்டு டிக்கெட் ஃபீ வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு கம்பேரிட்டிவ்லி இண்டிகோவில் வந்து சீட் செலெக்ஷனுக்குலாம் வந்து தனி ஃபீ மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு ஏர் இந்தியாவில் போயாச்சு. அதில் வந்துட்டு ஃபுட்டும் கொஞ்சம் ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ எங்களோட டிக்கெட் பார்த்தீங்கன்னா பெர் ஹெட்டுக்கு வந்து 1600. ஸோ டோட்டலாக வந்து 6.4K வந்துட்டு ஆச்சு எங்களுக்கு பெங்களூர் போகிறதுக்கு. ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் அதுவும் பசங்களுக்காக தான் அந்த பிளானே போட்டோம். ஏன்னா அவனுங்க வந்து ஃப்ளைட்டில் போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டானுங்க. ஸோ அதனால வந்து திடீர்னு இந்த பிளானை போட்டு அழைச்சிட்டு போனாங்க ஹஸ்பண்டு. எனக்கும் வந்து ஃபஸ்ட் டைம் தான், ஆனால் அவங்க வந்து அடிக்கடி போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. ஸோ எங்களையும் அழைச்சிட்டு போய் காட்டணும்னு நினச்சி அழைச்சிட்டு போனாங்க. என் பசங்க அதை பார்த்து ஓவர் எக்ஸைட்டட் ஆகிட்டானாங்க. ரொம்ப ஜாலியாகவே சுற்றிட்டு இருந்தானுங்க. நிறைய ஃப்ளைட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஃப்ளைட் இந்த ஃப்ளைட்டுன்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ளைட்டில் ஏற டைம் வந்துச்சு. நாங்களும் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏற போனோம். போயிட்டு நாங்களும் வந்து எங்களோட சீட்ஸ்லலாம் உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளைட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சு. அதுக்குள்ளேயுமே வந்து என் பசங்க அந்த ஃப்ளைட்டில் வந்து ஃப்ரண்ட்டில் இருந்த இந்த டிஸ்பிளேல உள்ள கேம்ஸு, அது கூட அந்த மியூசிக் எல்லாம் கேட்டுட்டு அதை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது 2 பேருமே கொஞ்சம் பயந்தாங்க. ஸோ எனக்குமே லிட்டரலாக அப்படி தான் இருந்துச்சு. ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் வந்துட்டு ஏதோ ஒரு ரைடு போனால் இப்படி இருக்கும். பெரிய ரைடெலாம் போகிறப்ப லைட்டாக வந்துட்டு வயிறுலாம் அடிவெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் எனக்குமே ஃபீல் ஆச்சு. என்னோட பெரிய பையன் வந்து ரொம்ப பயந்தான். சின்ன பையன் வந்துட்டு பயந்தான், ஆனால் வெளியில் ரொம்ப காட்டிக்கல, அப்படியே மைல்டு அப்படியே ஓட்டிட்டான். கொஞ்சம் பயந்தாளா இருந்தா ஆம்பிடுதியா. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப மறக்க முடியாது தானே இருக்கும். ஸோ என்னோட ஃப்ளைட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. டேக் ஆஃப் ஆக தான் வந்துட்டு என்னோட பசங்களோட ரியாக்ஷனும் நாங்கள் வந்து பார்த்தோம். அது பார்க்குறப்ப என்னதான் நாங்கள் ரியாக்ட் பண்ணாலும் எங்களுக்கு வந்து ஹாப்பினஸ். ஓகே, அவங்களோட ஆசையை வந்து நிறைவேற்றிட்டோம்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பினஸும் எங்களுக்கு இருந்துச்சு. ஒரு டேக் ஆஃப் ஆன ஒரு 10 நிமிஷத்துலலாம் வந்து எங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெஜ் சாண்ட்விச் இருந்துச்சு. அது கூட வந்து ஒரு சாஸ் இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு ஒரு ஜூஸ், அப்புறம் வாட்டர் பாட்டில். ஏன்னா வந்து மோரோவர் வந்து ஒரு 45 மினிட்ஸ் தான் ட்ராவல். 1 hour தான் ட்ராவல். அது வந்து 15 மினிட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த லேண்ட்லேயே போயிட்டு இருந்துச்சு. டேக் ஆஃப் ஆகி ஒரு 15 மினிட்ஸ் இருக்கும், ஒரு 20 மினிட்ஸ் இருக்கும். அதுக்குள்ளே வந்துட்டு லேண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ராவல் டைம் எக்ஸாக்டாக நாங்கள் பறந்ததுன்னு பார்த்தா ஒரு 20 to 30 மினிட்ஸ் தான் இருக்கும் ஹார்ட்லி. இங்கே வந்து நாங்கள் வந்து அவுட்டருக்கு போக ஆரம்பித்தோம். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான், இப்போ வந்து எல்லாருக்கும் நார்மல் தான். ஆனால் வந்து ஃபஸ்ட் டைமாக ஒருத்தவங்க போகிறாங்க அப்படிங்கிறப்ப வந்துட்டு இதில் வந்து ஒரு ஹாப்பினஸ், ஒரு எக்ஸைட்மெண்ட் எல்லாமே வந்து இருக்கும் இல்லையா? எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது வந்து மறக்க முடியாததாகவும் இருந்துச்சு. எங்களால் வந்து அஃபோர்ட் பண்ண முடிகிற ப்ரைஸ்லேயும் எங்களுக்கு அது கிடச்சது இன்னும் ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பெங்களூருக்கு போய் நம்ம எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.